கருவாடு குழம்பு. கருவாடு குழம்பு சார் நண்டு, மட்டன் போட்டி. எனக்கு எப்படி இங்க ஏதோ அந்த மாதிரி லைட். நான் டயட்ல இருக்கேன். டயட். ஆடு வந்து வெஜ், அது வந்து வெஜ் தான் சாப்பிடும். அதனால அதனால சாப்பிடும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்ன பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இங்கே எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து இந்த செட்டிநாடு நான்வெஜ் வந்து நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை போய் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்ஜிஆரோட ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அம்மாவோட ஹோட்டல் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே டி நகரில் வந்து அம்மா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அம்மா ஹோட்டல் வேறு, அம்மா ரெஸ்டாரண்ட் இது டி நகரில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போட்டாலே தெரியும். இதுக்கே அம்மான்னு பேர் வந்துச்சுன்னா, ஜானகி அம்மாவை தான், அம்மாவோட நினைவாக இந்த ஹோட்டல் வந்து அம்மா ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இங்கே எங்கே பார்த்தாலுமே எம்ஜிஆரோட ஃபோட்டோஸ் எல்லாமே சைடில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எப்போ வந்தாலுமே இங்கே எம்ஜிஆரோட பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். நாங்கள் 2 o'clock வந்தோம். 1 o'clockலாம் வந்திங்கன்னா இங்கே இடம் பிடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக. அதே மாதிரி இங்கே ஃபுட்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றாங்க. சரி வாங்க நம்ம என்னென்ன வாங்கினோன்னு இப்போ பார்க்கலாம். நம்மளுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா வாழை இலை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூப் கேட்டால் சூப் தருவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் சூப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் சூப்பு, அதுக்கப்புறம் நண்டு கிரேவி, ஃபிஷ் கிரேவி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப் சாப்பிட்டே இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா வெஜ் மீல்ஸ் இங்கே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸு. அதில் வந்து மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் காய், அதுக்கப்புறம் வந்து கீரை கூட்டு ஒன்று, அப்புறம் தயிர் ஒன்று வச்சுருவாங்க. இதெல்லாமே வந்து இந்த வெஜ் மீல்ஸில் ஒன்று வந்துடும். அது வந்து நார்மலாக காமனாகவே கொடுத்துருவாங்க எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து 1983 இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எல்லாமே இங்கே வந்து சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருக்குமா இந்த ரெஸ்டாரண்ட்டில். அதனால் நாங்களும் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. மற்றதுக்கெலாம் கலந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு தெரியும்ல. நான் வந்து முதல்ல கிரேவி ஐட்டம்ஸ் தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு முதல்ல பிடிக்குதா அப்படின்னு நான் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்து அதில் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே எடுப்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும்ல. அதனால் வந்து நம்ம முதல்ல ஒரு ட்ரையல் பார்த்துட்டு நம்ம நிறைய ஊற்றிக்கலாம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா பிஸ்ஸு, போதுமா அங்கிள்? நான் டயட்ல இருக்கேன். டயட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் டயட். அதனால வெஜிடேரியன். ஆடு வந்து வெஜிடேரியன், அது வந்து வெஜ் தான் சாப்பிடும். அதனால அதனால சாப்பிடும். யூடியூப். சரி சரி. கருவாடு குழம்பு. கருவாடு குழம்பு சார் நண்டு, மட்டன் போட்டி. தேங்க்யூ. சைடிஷ் நிறைய வாங்கினாலே சாதம் கம்மியாக தான் இறங்கும். அதனால் நான் முதல்ல நண்டு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல நான் எல்லாமே சாப்பிட மாட்டேன். நண்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நண்டு சிக்கன் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அதனால் வந்து நண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமோ. அதனால் நண்டு வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்ணுங்க. இருக்கிறது ஒரு லைஃப். அதில் வந்து என்ஜாய் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிடணும். நீ குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்கன்னு நிறைய பேர் நிறைய இது சொல்லுவாங்க. அதெல்லாம் காதலே வாங்காமல் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சாப்பிடுங்க. அந்த மாதிரி தான் நானும் எனக்கு பிடிச்சதை நான் வந்து ரீசெண்டாக நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த நண்டு எடுத்து பார்த்தாப்பா வேறு லெவலில் இருந்தது. ஆனால் செம்ம ஹார்டாக இருந்தது. கடிக்கிறதுக்கு பல்லு பயங்கரமாக வேணும். ஏன்னா செம்ம ஆடு பாருங்கள். நான் எப்படி கடிக்கிறேன்னு பாருங்கள். என்னால் கடிக்கவே முடியல. குத்திடுமான்ற பயமே எனக்கு அவ்வளோ. இது வந்து ரொம்ப காரமும் இல்லை, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சாப்பிட முடியாமலாம் கிடையாது. நார்மலாக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சில கடையில் பார்த்திங்கன்னா நண்டு சாப்பிட்டா அப்படியே மூக்குலேருந்து ஊற்றிட்டே இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக அப்படி தான் இருந்தது எனக்கு. நான் நண்டு எல்லோரும் படித்து கிழிப்பாங்க. ஆனால் நான் பாருங்கள் நண்டு சாப்பிட்டு கிழிச்சிருக்கேன் இலையே. அந்த அளவுக்கு நான் நண்டு சாப்பிட்ருக்கேன். இலை இப்படி கிளின்னு கிழிச்சு நான் வந்து சாப்பிட்ருக்கேன். நான் பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்ஸுமே நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே வந்து நீங்கள் வந்திருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் அம்மா ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு தயிர் சாதம் வந்து அன்லிமிட்டடாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கவலையப்பட வேணாம். எவ்வளோ டிஷ் ஆர்டர் பண்ணாலும் சரி, அங்கே வந்து செம்மையாக வந்து வெயிட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து கவனிப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த ரெஸ்டாரண்ட் போய் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நான் எலும்பை கடிக்க தெரியாமல் வேஸ்ட்டு ஜூஸ் தான் மேட்ரு, ஜூஸ் காலேஜில் இவன் கடிக்கிறதா இருந்தால் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனானா டிஷ்யூஸ்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு பீடா வேணால் நீங்கள் போய் கீழேயும் வாங்கிக்கலாம். அதுவும்